வணக்கங்களே, இன்றைக்கி தமிழ் டிலைட் பாப்கார்ன் செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண படம் தாங்க பஹீரா. கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி சும்மா டாப் ஹிட்டான ஒரு படம் தாங்க இந்த பஹீரா. இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகி படம் நல்ல வரவேற்பு இருக்குது. அமேசான் ப்ரைமில் போயிட்டுருக்குங்க, மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு எனக்கு லாஜிக் பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை. எனக்கு ஜஸ்ட் ஒரு படத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும், நல்ல ஒரு ஃபைட் படம் பார்க்கணும், நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் படமாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு நல்ல ஒரு செஷனாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கேஜிஎஃப் புகழ் பிரசாந்த் நீல் தாங்க. படத்தை அவர் டைரக்ட் பண்ணல, பட் அவர் தான் அந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர். இவர் வேறு யாருமே இல்லை, பிரசாந்த் நீலோட பிரதரின்லா தான் படத்தோட ஹீரோ ஸ்ரீ முரளி. இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பேட்மேனோட ரைட் ஒரு அங்கேருந்து உருவி கதையை அப்படி மாற்றி பண்ண படம் தாங்க இந்த படம். படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லா ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்பா போலீஸ் ஆகினால இவரும் நான் போலீஸாகி மக்களுக்கு சேவ் பண்ணலான்னு நினைக்கிற டைமில் தான் அவருக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலையில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. ஸோ ஓகே, இதுலேருந்து பண்ணால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதில் நிறைய லஞ்சம் வருது, என்னோடய ஜாபே லஞ்சத்தால் தான் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த வேலையை கொஞ்சம் வெறுக்கிறாரு. ஸோ இதே எப்படி அந்த போலீஸ் வேஸ்லேருந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே ஒரு சூப்பர் மேனாக மாறி மக்கள் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறப்ப தான் நிறைய ஒரு சில வில்லன்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதாங்க படத்தோட டோட்டல் கதையும். நல்ல ஒரு பக்காவான என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் பிளாக் தான் இந்த படம். பட் லாஜிக்லாம் தயவு செய்து என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, இந்த படத்தில் எதிர்பார்க்க வேணாம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல படத்தோட செஷன் மீட் பண்ணுறேன். அன்டில் தென்